பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் முற்றிலும் ஜெயம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் அனைவரும் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். வேதத்தில் ஏதாவது வழி உண்டா? அதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார். ரோமர் 8:37 நான் வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் மற்றும் சாராள் தம்பதியினரை நீங்களும் நானும் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. அவர்களோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. சாராளுக்கு ஸ்திரீகளுக்குள் உள்ள வழிபாடு நின்று போயிட்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அவள் வாழ்க்கையில் படும்படியாக அவருடைய வாழ்க்கை அமைந்தபடினால அந்த அன்பு அவர்களை நடத்துகிறது. அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறாங்க. 25 வருடங்களுக்கு பின்பதாக ஒரு ஜெயத்தை கற்றுக் கொடுக்கிறார். முற்றிலுமான ஜெயம். புதிய ஏற்பாடு பகுதியில் நம்ம பார்ப்போமே, ஏன்னா ஆண்டவர் இயேசு சுவாமி ஊழியம் செய்த நாட்களில் அவரை அன்போடு ஏற்றுக்கொண்ட நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசரு. லாசரு மரித்து போன செய்தி ஆண்டுடைய காதுகளுக்கு எட்டுகிறது. யோவான் 11:35 ஆண்டவர் இயேசு கண்ணீர் வெடிக்கிறார் என்று சொல்லி மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் இயேசு இந்த குடும்பத்தின் அதிகமான அன்பு வைத்திருக்கிறார் போல என்று சொல்லி சொல்லுகிறார்கள். உண்மையாகவே ஆண்டவர் இயேசு அன்பு வைத்தபடினால நடந்தது என்ன? யோவான் 11:43 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் ஜெயங்கொண்டவனாக அவன் எழுந்து வருகிறான். ஆண்டவர் இயேசுடைய அன்பு அவருடைய வாழ்க்கையில் படும்படியாக அவருடைய வாழ்க்கை இருந்தபடினால அந்த அன்பு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் ஆவி ஆத்துமா சரீரத்தில் கர்த்தர் ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் படுகிறதா? கண்களை போடுவோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுது உங்களுடைய சமூகத்தில் வரும்படியாக கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பினால் எங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீ உங்களுக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் உள்ள தேவைகளை கர்த்தர் சந்தித்து அற்புதமாக எங்களை நடத்துங்க. செய்யப்போகிற கிருபைகளுக்காக நன்றி. ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.